இப்போ நம்ம வந்து அறிவொளி நகர் பகுதியில் பரப்புரையில் இருந்தோம். பரப்புரையில் இருக்கும்போது சரின்னு சொல்லி இங்கே ரோட்டரி சங்கம், திருப்பூர் தெற்கு ரோட்டரி சங்கத்துடைய ஒரு கட்டடம் இருக்குது. சரின்னு உள்ளே வந்து பார்த்தோம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நீர்வழிப்பாதை இருக்குது சரிங்களா. இது வந்து சின்ன வாய்க்கால், ரோடை பகுதி. இது வந்து இந்த வாய்க்கால் வந்து இப்படியே பிஏபி வாய்க்காலுடைய துணை வாய்க்கால், இது கிளை வாய்க்கால் அப்படி போகுது பாருங்க. இதைய வந்து மறித்து வந்து செவரே கட்டியிருக்கிறாங்க. அதுவும் அரசாங்க இதோடையே கட்டியிருக்கிறாங்க. இவங்க தான் வந்து யாரையும் கட்ட விடாமல் தடுக்க வேண்டியவங்களே இவங்களே கட்டி வச்சிருக்கிறாங்க. இந்த மாதிரியான ஆட்சி அதிகாரிகள் இருக்கிற வரைக்கும் இந்த மாதிரியான வேலைகள் நடந்துகிட்டு தான் இருக்கும். இப்போ இது சின்ன நீர்நிலையில் ஆரம்பித்து பெரிய அளவில் இருக்கிற குட்டைகள், ஏரிகள் முதற்கொண்டு மூடுறதுக்கான முகாந்திரம் இங்கே தான் தொடங்குது. இந்த மாதிரி மறைக்கிறாங்க. இதை நாளைக்கு மூடிடுவாங்க. இந்த இடத்தையும் பயன்படுத்த ஆரம்பிச்சிடுவாங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இது இந்த முழுசாக இந்த பகுதியில் வந்து இப்படி போடவே கூடாது. இதுக்கு முன்னாடியோடவே முடிச்சிருக்கணும். கிட்டத்தட்ட பார்த்தா ஒரு 5-6 சென்ட்டுக்கு வந்து இந்த இடம் வந்து இப்போ ஆக்கிரமிப்பாக மாறுது. இந்த மாதிரி தான் ஒவ்வொரு இடங்கள்லையும் ஆக்கிரமிப்புகள் ஏற்பட்டு நீர்நிலைகள் அழிஞ்சிக்கிட்டு வருது. இதையெல்லாம் தடுக்கணும்னா நாம் தமிழர் கட்சி மாதிரியான கட்சிகள் வந்து நாங்கள் வந்து முன்னெடுக்கிற அரசியலை நீங்கள் மக்கள் புரிஞ்சுக்கணும்னு நாங்கள்